ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. अवैध खनन करने वाले खनन माफिया राजनीति को भ्रष्ट करने में लगे हैं. இதே போல கனிம வள கொள்ளை, தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और करप्शन में तो डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है. அதுல ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுகவோட தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். एक नेता कैश फॉर जॉब में प्रसिद्ध फंसे हुए हैं. அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். दूसरे नेता मनी लॉन्ड्रिंग और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படின்னு பார்த்தா மணி லாண்டரிங் கேஸ்லயும் மாட்டிட்டு இருக்காரு, செம்பனல் கடத்தலையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. तीसरे नेता आय से ज्यादा संपत्ति में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படி இருக்காருன்னு கேட்டா அவருடைய வருமானத்திற்கு மிக அதிகமாக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். चौथे नेता कोयला घोटाले में फंसे हुए हैं, कॉल स्कैम. அதை விட இன்னொருத்தர் என்னன்னு கேட்டா நிலக்கரியில மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். पांचवें नेता 6000 करोड़ की CRIDP योजना में आरोपित है. இன்னொருத்தர் 6000 கோடி ரூபாய் CRIDP ஊழலில் அவலம் சிக்கி இருக்கிறார். और 2G स्कैम अभी समाप्त नहीं हुआ है. மறக்கவே முடியாது, இந்த 2G ஊழல் இன்னும் முடியவில்லை. कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएमके ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है. இது எப்படி இருக்குன்னு கேட்டா யார் யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகளோ யார் யாரெல்லாம் ஊழல் செய்யறதுல உச்சத்துல இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி தான் திமுக மெம்பராவே சேர்க்கும் போல இருக்கு. मित्रों, ये सारी चीज से तमिलनाडु की जनता परेशान है. இந்த ஊழல்வாதிகளால் தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறது. और इसलिए तमिलनाडु के मुख्यमंत्री और उनके सुपुत्र दोनों तमिलनाडु जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर रहे हैं. இதனால்தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசா ஒரு